அடுத்தது நீர்வீழ்ச்சிகள். தருமபுரி ஒகேனக்கல் காவிரி வர சைடு. திருநெல்வேலினா கல்யாண தீர்த்தம். திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, பார்த்துக்காங்க. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் அல்வா கொடுத்துட்டு வர முடியாது, பார்த்துக்காங்க. தென்காசி குற்றாலம். தேனி கும்பக்கரை சுருளி. கும்பக்கரை சுருளி, சுருளினா கம்பத்தில் இருக்குது, கும்பக்கரைனா பெரியகுளத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நாமக்கல்னா ஆகாய கங்கை. கொல்லிமலைன்னு ஒன்று படிச்சிருப்போம், ஆகாய கங்கை. நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை பார்த்தா கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் எழுதி பார்ப்பாங்க, பயங்கரமாக படிப்பாங்க நாமக்கல்னா அப்படின்னு ஷார்ட்கட்டு. நீலகிரினா கேத்தரின் பைக்காரா. கேத்தரின் பைக்காரா எல்லாம் கிறிஸ்டின் மாதிரியே இருக்கே சார், ஏதோ பேர் நீலகிரியில் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. கேத்தரின் பைக்காரா, ஒரு பையை வச்சுக்கணும். நீலகிரியில் அப்படி பார்த்தா கேரிப்பையை யூஸ் பண்ணக்கூடாது, அதான் கேரிப்பை ஷார்ட்கட். ஆமாம், பழைய ஷார்ட்கட்டில் கேரிப்பை யூஸ் பண்ணக்கூடாது நீலகிரியில், அதான் கேத்தரின் பைக்காரா. சேலம் கிள்ளியூர். சேலம் கிள்ளியூர். சேலத்தில் போனீங்கன்னா கிள்ளி பார்ப்பாங்க, இது சேலம் தானா அப்படின்வாங்க. மாம்பழத்தை எடுத்தால் ஒரு கிள்ளி பார்ப்பாங்க, மாம்பழம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. அடுத்து விருதுநகர்னா ஐயனார். விருதுநகர் ஐயா யார்? காமராஜர் ஐயா தான். விருதுநகரில் பிறந்ததுக்கு பெரிய ஒரு பேரே அந்த மாவட்டத்துக்கு கிடச்சி. கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். கோவை குற்றாலம், கோவை குற்றாலம் கோயம்புத்தூரில். கோவை ஒரு குற்றாலம், இங்கே ஒரு குற்றாலம் இருக்குது, அது கோவை குற்றாலம் ஒன்று இருக்குது. வைதேகி, செங்குபதி, சிறுவாணி. சிறுவாணி தண்ணி எல்லாருக்கும் தெரியும். வைதேகின்னு கோயம்புத்தூரில் இருக்காங்களா, செங்குபதின்னு இருக்காங்களா, ரைட்டு. அடுத்து திருப்பூர் திருமூர்த்தி. திருமூர்த்தி டேம் திருப்பூர் மாவட்டம், தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்து மதுரை குட்லாடம்பட்டி. இந்த வாடிப்பட்டியிலேருந்து உள்ளே போகணும், இங்கே தான் இருக்குது குட்லாடம்பட்டி, மதுரையில் இருக்குது. மதுரை வாடிப்பட்டியிலேருந்து போகிறது. அடுத்து கன்னியாகுமரி திருப்பரப்பு ஃபால்ஸ். அதாவது கேரளாவுக்கு டூர் போகிறதுக்கு முன்னாடி திருப்பரப்பு ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா செயற்கை அருவியாக ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அப்படி இது பயங்கரமாக இருக்கும் அந்த திருப்பரப்பு ஃபால்ஸு. குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃப்டியான நல்லாவும் இருக்கும் அந்த டூர். சேஃப்டினா நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும், நல்லா இருக்கும் அந்த திருப்பரப்பு ஃபால்ஸ். நாங்கள் போயிருக்கோம், இது இருக்கும். காளிகேசம். அடுத்து உலக்கை வட்டப்பாறை. வட்டப்பாறை கேள்விப்பட்டிருக்கோம். உலக்கை வட்டப்பாறை காளிகேசம். ஒரு உலக்கையை வச்சு வட்டப்பாறையில் இப்படி பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்க. கன்னியாகுமரி சைடு இது. அப்போ மேக்ஸிமம் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டோம்,